வணக்கம் அன்பான ஒன் டே ஃபுட் சர்வீஸ் அனைத்து சப்ஸ்கிரைபர் வியூவர் ஸ்பான்சர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நான் வீடியோ பேசி முடிச்ச உடனே 17 மற்றும் 18 மற்றும் 19 இந்த 3 நாட்களும் அன்னதானம் ஆட்டோவில் சுமார் 200 பேர் வீதம் அன்னதானம் கொடுத்தோம். இந்த அன்னதானம் கொடுத்த வீடியோ நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வரும் பாருங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கு அன்னதானம்ன்றது எங்களுக்கு ஆவரேஜாக இருந்தால் மட்டும்தான் எங்களால் முழு அன்னதானம் கொடுக்க முடியும். அப்படி இல்லாதப்ப எங்களால் முடிஞ்ச அளவுக்கு 200 பேருக்காவது கிரிவல பாதையில் கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சாப்பாட்டுக்காக நிற்கிறவங்க, ஒரு ஆளு தேடி போய் கை கால் முடியாதவங்க, ரொம்ப வயசானவங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு இடம் போய் சாப்பிட முடியாதவங்க, உடல் ஊனமுற்றவங்க, ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு இதோட 5 வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த 200 பேர் கூட இந்த மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையார் அருளாலயம் எங்களுடைய சப்ஸ்கிரைபர் யுவர் ஸ்பான்சர் உங்களுடைய அருளாலயம் இன்னி வரைக்கும் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் நன்றி, இறைவனுக்கு நன்றி. ஓம் நம சிவாய. இப்போ நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சின்னதாக பேசுகிறேன். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்க. பண்ணு சார், பண்ணு சார். பண்ணு சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சந்தோஷம். ஆமா, நீங்க பிஎஃப் எழுதி கொடுத்து செட்டில்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார். ஏன் சார் அதுக்குள்ள அவசரப்பட்டீங்க? பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், கையில காசு எதுவும் இல்லை, அதனால தான். சரி வாங்க டீ சாப்பிடலாம். வேண்டாம் சார். இன்னும் நீங்க அப்படியே தான் இருக்கீங்களா? யாருக்கிட்டையும் கை நீட்டி கடன் வாங்குற பழக்கமும் இல்ல, அதுல விருப்பமும் இல்லைன்னு சொல்லுவீங்க. அந்த கொள்கை ஓகே, ஆனா டீ கூட குடிக்க மாட்டேன்னு இன்னும் அப்படியே இருக்கீங்களே. டீ மட்டும் தான் குடிக்க மாட்டீங்களா, இல்ல மதியம் சாப்பாட்டுக்கு பதிலா பண்ணு தான் சாப்பிட்றீங்களா? என்ன சார் பண்றது, நம்ம வாங்குற சம்பளத்தை மீறி பிள்ளைங்களை நல்லபடியா படிக்க வைக்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சுதானே ஆகணும். அப்படியே பழகி போச்சு. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. என் பிள்ளையோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் 3 வேளையும் முழு சாப்பாடு தானே. இந்தாங்க கல்யாண பத்திரிக்கை. அவசியம் வர. கல்யாணத்துல சாப்பாடு உண்டா இல்ல அங்கேயும் பண்ணுதானா? பண்ணு சார், உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இத்தனை வருஷமா சாப்பாடு கூட சாப்பிடாம வெறும் பண்ணை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்திருக்கீங்க. அதுக்காக உங்களை எத்தனை பேர் கிண்டல் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம பொறுமையா இருந்து உங்க பையனுக்காகவே நீங்க வாழ்ந்திருக்கீங்க. உங்க உடம்பையும் இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்க. பண்ணு சார், ஒரு பைசா கூட கடன் வாங்காம பிள்ளைய நல்லபடியா படிக்க வச்சு இன்னைக்கு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்களே, அது பெரிய விஷயம் இல்ல? பண்ணு சார், கல்யாணத்துக்கு எல்லாரும் உங்க பிள்ளைய தான் வாழ்த்துவாங்க, ஆனா நான் அப்படி இல்லை. நான் உங்களை தான் வாழ்த்த போறேன், அதுவும் இப்பவே வாழ்த்த போறேன். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். பண்ணு சார், எல்லா அப்பாக்களுமே தான் பிள்ளைங்க நல்லபடியா இருக்கணும், அவனை நல்லபடியா படிக்க வைக்கணும், நாம பட்ட கஷ்டத்தை அவங்க படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்காக இப்படி சாப்பாடே சாப்பிடாம வெறும் பண்ணை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தான் பிள்ளைங்க இல்லையே, அதனாலதான் தெரியல. எனவே மணி சார், கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மருமக கையால 3 வேளையும் நல்ல திருப்தியா சாப்பிடுங்க. அட்டுங்களா?
என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏய் கொஞ்சம் மெதுவா பேசுடி, அப்பாங்க கேட்டுற போது. கேட்டா கேட்டுட்டு போகுது. ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேக்குறேன், மெதுவா பேசு. இந்த கெஞ்சி கேக்குறது கொஞ்சம் பேசுறது இதெல்லாம் வேண்டாம். எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும், அதுவும் இப்பவே தெரிஞ்சாகணும். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? எதுக்கு இன்னும் செய்யாம இருக்கீங்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் என்ன அவருக்கு சாப்பாடு வடிச்சு கொட்டுற மிஷினா? நீங்களும் வேலைக்கு போறீங்க, நானும் வேலைக்கு போறேன். நீங்களும் கேண்டீன்ல சாப்பிடுறீங்க, நானும் கேண்டீன்ல சாப்பிடுறேன். ஆனா உங்க அப்பா ஒருத்தருக்கு மட்டும் காலையில சீக்கிரம் எந்திரிச்சு சமைக்க வேண்டியதா இருக்கு. இப்போ நீங்க போய் சொல்றீங்களா இல்ல நானே போய் சொல்லட்டுமா? நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவரும் காதுல வாங்காத மாதிரி இருக்காரு. தினமும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? தாத்தா, என்னடா கண்ணு? நீங்க தான் புதுசா வந்திருக்க செக்யூரிட்டி தாத்தாவா? ஆமாடா குட்டி. ஆமா, உன் பேர் என்ன? என் பேரு பூஜா. பூஜாவா? ம், சாக்லேட் எதுவும் இல்லை. இந்த பண்ணு சாப்பிட்றியா? ஆ, வேண்டாம். வேண்டாமா? ஏன், பண்ணு பிடிக்காதா? ம்ஹும். பன்னி ஏன் சாப்பிடுறீங்க தாத்தா? ஆ, உனக்கு போயிட்டா நீ என்ன சாப்பிடுவ? சாப்பாடு, இட்லி, தோசை, பூரி சாப்பிடுவேன். இது எதுவுமே வீட்டில் இல்லைன்னா என்ன சாப்பிடுவ? சாக்கோ சாப்பிடுவேன். நீ சாக்கோ சாப்பிடுவல, ம். அதே மாதிரி தான் தாத்தா பண்ணு சாப்பிடுவேன். ம்ஹும். தாத்தா உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? இங்க வா, இங்க வா, வா 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 வா, ஓடியா ஓடியா ஓடியா. தாத்தா ஒரு கதை சொல்ல போறேன். பேய் கதையா தாத்தா? இல்ல, காக்கா கதை. காக்கா கதையா? ஐ ஜாலி ஜாலி. ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆலமரம். ம். அந்த மரத்துல ஒரு பெரிய காக்கா, ரெண்டு குட்டி காக்கா இருந்துச்சு. திடீர்னு குட்டி காக்காவுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க சாப்பாடு எதுவுமே இல்லை. பசியில குட்டி காக்கா அழ ஆரம்பிச்சிருச்சு. உடனே பெரிய காக்கா, நீ அழாதே, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வர்றேன்னு பறந்து போச்சு. கொஞ்ச தூரம் பறந்து வந்துச்சா, அங்க நான் பண்ணு சாப்பிட்டு இருந்தேன். உடனே பெரிய காக்கா நேர பறந்து வந்து என்கிட்ட, குட்டி காக்காவுக்கு பசிக்குது, பண்ணு கொடுன்னு சொல்லி தூக்கிட்டு ஓடியே போச்சு. உடனே நான் எந்திரிச்சு அந்த காக்கா
பியூட்டி தாத்தா காக்கா கதை சொன்னாங்க. சூப்பரா இருந்துச்சு. அம்மாக்கு பிறகு உள்ள போ. நான் அம்மா கிட்ட போய் இந்த காக்கா கதையை சொல்ல போறேனே. பா. பா. என்ன மறைச்சிருக்கப்பா. என்ன மறைச்சிருக்கப்பா. நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? நீங்க வேலை செஞ்சு கம்பெனில விசாரிச்சப்பதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சது. பா, எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. டீ குடிச்சா செலவாயிரும், சாப்பாடு சாப்பிட்டா செலவாயிருன்னு பட்லி கிடந்து வெறும் பண்ண மட்டுமே சாப்பிட்டு என்னை வளர்த்துருக்கீங்களேப்பா. அதுவும் எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சிருக்கீங்களே. எத்தனை பேர் மறைமுகமா அவங்களை கலாச்சிருப்பாங்க. நேருக்கு நேரம் எத்தனை பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் போறது கேட்டு என்னெல்லாம் நல்லா படிக்க வைக்கணும்னு நினைச்சீங்களேப்பா. அப்படிப்பட்டவங்களை கடைசியில் உட்கார வச்சு சோறு போட வைக்கலாம போயிட்டுலப்பா. நான் பாவிப்பா, நான் பாவிப்பா. எல்லாம் மன்னிச்சிடுங்கப்பா. இனியும் நீங்க எந்த வேலையும் பார்க்க வேணாம், எங்கேயும் போக வேணாம். வாங்கப்பா, வீட்டுக்கு போலாம். ஏப்பா அமைதியா இருக்கீங்க? வாங்கப்பா, வீட்டுக்கு போலாம். இங்கே நான் செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறேன். ஏப்பா இப்படி பேசுறீங்க? இனிமே நீங்க வேலை செய்ய வேணாம். சாப்பிடாம இருந்து பட்னி கிடந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்ப்பா. வாங்கப்பா, வீட்டுக்கு போலாம். ப்ளீஸ்ப்பா, வாங்கப்பா. எனக்கும் உன்னோட இருக்க ஆசை தான். ஆனால் அது காலங்கிடந்த ஆசையாக போச்சு. என்னை பற்றின விஷயம் உனக்கு தெரியாமல் இருந்திருந்து நான் உங்கூட வந்தா நீயும் சராசரி மகனா பார்த்துக்குவேன், நானும் சராசரி அப்பாவா வாழ்ந்திருப்பேன். ஆனால் இப்போ என்னை பற்றின விஷயம் உனக்கு தெரிஞ்சதுனால நீ என்னை ரொம்ப அக்கறையா அதிக பாசத்தோட பார்த்துக்குவ. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த பாசமே உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சண்டையை உண்டாக்கும். சின்னதாக ஆரம்பித்து அது பெரிய சண்டையாகும், அதனால் பெரிய பிரச்சனையாகும். அந்த பிரச்சனையால் உன் குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்கும், உன்னையும் பாதிக்கும், என்னையும் பாதிக்கும். பசிக்கும்போது சாப்பிட்ற பண்ணானாலும் சரி, பழைய சோறாக இருந்தாலும் சரி, அதுதான் அமிர்தமாக தெரியும். பசி இல்லாத போது சாப்பிட்ற பிரியாணி கூட ருசி தெரியாது. நான் உங்களோட இருக்கணும்னு ஆசைப்பட்ட போது அது கிடைக்கல. அது கிடைக்கும்போது உங்களோட இருக்க என்னால் முடியலை.
நான் ஒரு அப்பாவா என்னோட பொறுப்புகளை, உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செஞ்சுருக்கேன். ஆனால் ஒரு மகனா உன்னோட கடமைகளை எனக்கு செய்யணும்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ நீயும் ஒரு அப்பாவாயிட்ட. மகனா செய்கிறத விட அப்பாவை செய்ய போகிற கடமை உனக்கு நிறையா இருக்கு. இனி நீ நல்ல மகனா பேர் எடுக்கிறத விட ஒரு நல்ல அப்பாவா பேர் எடு. அப்போதான் நான் ஒரு நல்ல அப்பாவாக இருந்து உன்னை வளர்த்துருக்கேன், பார்த்துருக்கேன்னு பெருமைப்பட முடியும். இன்னும் உங்களுக்கு என் மேலே கோவம் இருக்காப்பா? ஒரு அப்பா பிள்ளைங்க மேலே காட்டுற பாசங்கிறது கடல் தண்ணி மாதிரி. அது எந்த காலத்துலையும் குறையாது, வத்தாது. அதுவே கோவங்கிறது காலடி தடம் பட்ட தண்ணி மாதிரி. கொஞ்ச நேரத்தில் தண்ணியும் இருக்காது, அந்த தடமும் இருக்காது. அப்போ வீட்டுக்கு போகலாமேப்பா? டியூட்டி முடிஞ்சிச்சுப்பா. சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். ஒரு வாய் சாப்பிடாச்சும் செய்யுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. இருங்கப்பா. பா, பா, அப்பா, அப்பா. டாடி யாருக்கு சாப்பாடு? செக்யூரிட்டி தாத்தாக்கா. அவர் சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாரு, வெறும் பண்ணு மட்டும்தான் சாப்பிடுவாரு. தந்தை எல்லாம் தெய்வம் தானே, தெய்வம் தானே, நம் தந்தை தானே. தெய்வங்களாய் பார்த்ததில்லை, பார்ப்பதுமில்லை, இன்று பிள்ளைகள் தானே. ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த ஷார்ட் ஃபிலிம் உண்மையாலுமே ரொம்ப நல்ல டச்சிங்கான ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஆமாம், ஏன்னா இந்த ஷார்ட் ஃபிலிமில் நடக்கிற விஷயங்கள் இப்போ இந்த உலகத்தில் நிறைய நடந்துட்டு இருக்கு. தன்னுடைய தேவைகளை பூர்த்தி கூட பண்ணாமல் தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக இன்னி வரைக்கும் போராடி உழைச்சி பெற்றோர்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு பாருங்க. வெறும் பண்ணை மட்டுமே தின்னு தன்னுடைய பிள்ளைக்காக வெறும் டீ கூட குடிக்காம, சாப்பாடு சரியாக சாப்பிடாம அந்த பிள்ளையை வளர்த்து அந்த பிள்ளையை படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி பேர பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கணும்னு அந்த முதியோருடைய ஆசை கனவு எல்லாம் ஒரு மருமக இன்னொருத்தங்க வந்த உடனே அவங்க அப்படியே தலைகீழாக போயிடுது. இப்போ இந்த தாத்தாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தாத்தா ஏதோ இடத்துல போயிட்டு செக்யூரிட்டியாக வேலை செய்கிறாரு. அப்படியே அவருடைய வாழ்க்கையை கடந்து போகிற மாதிரி காமிப்பாங்க. அதே போல் பல ஆயிரக்கணக்கான முதியவர்கள் கிரிவல பாதையில் இதே போல் தான் வந்திருக்காங்க. வேறு வழி இல்லாமல், வேறு இடத்துல வேலை கிடைக்காம, வேறு எங்கேயும் போக முடியாமல், பசி பட்னியில் கிரிவல பாதைன்ற திருவண்ணாமலைக்கு போனால் அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பாடாவது நிம்மதியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த படத்தை வந்து இதில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதே போல் இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. இங்கே கிரிவல பாதையில் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும். ஸோ அப்படி இங்கே மனவேதனையிலும் மனக்கவலையிலும் தன்னுடைய பிள்ளை நல்லா இருந்தால் போதும்,
தன்னுடைய பிள்ளை குடும்பம் அவங்க பேரன் பேத்தி அவங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒதுங்கி இங்க கிரிவல பாதைக்கு வந்திருக்கிறவங்க தான் இங்க நிறைய பேர். ஸோ அதனால தான் நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், இங்க உண்மையான சாது சிவனடியார்ன்றது கம்மி தான். மீதி எல்லாருமே குடும்ப கஷ்டத்துக்காகவும் வீட்டில் அவங்களால இருக்க முடியாமலும் இங்கே வந்திருக்காங்க கிரிவல பாதையில். ஸோ இவங்க எல்லாருமே சாது சன்னியாசி சிவனடியார்கள் நம்ம சொல்ல தேவையில்ல, அதுக்கும் ஒரு பார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரித்து நான் பல வாட்டி சொல்லிட்டு இருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேலே அடிக்கடி இது போல் வீடியோக்கள் வரும். உண்மையாலுமே நமக்கு நம்ம தாய் தந்தைக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அதே தான் நம்ம பிள்ளைங்களும் நாளைக்கு நம்ம பண்ணுவாங்க. முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் மனைவியால் அப்பாவுக்கு கஷ்டம் இருந்துச்சுன்னா மனைவி கிட்ட சொல்லி புரிய வைங்க, அப்பா கிட்ட சொல்லி புரிய வைங்க. புரிய வச்சா ஓரளவுக்கு புரியாத விஷயம் கிடையாது. இல்லைன்னா அப்பாவுக்கு தனியாக வாடகை எடுத்து கொடுத்து கூட, வீடு எடுத்து கொடுத்து கூட, இல்லை எதனா ஒரு விஷயம் நீங்கள் வச்சு பார்த்துக்குங்க. அப்படி பாவம் எவ்வளோ உங்களுக்காக பாடுபட்டு உழைச்சிருப்பாங்க அப்பா அம்மா. ரோட்டில் நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா எத்தனை வயசானவங்க, எத்தனை முதியோர்கள், அவங்கவுங்க எத்தனை ஒரு கனவுகளோடு தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்துருப்பாங்க, தன்னுடைய குழந்தைகளை வளர்த்துருப்பாங்க. அவங்க எப்படி எப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றதுக்கு அவங்க கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னாவே கண்ணில் தண்ணி வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த ஒரு படம் இந்த கிரிவல பாதையில் இருக்கிற முதியோர்களோட கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த ஒரு படத்தை இந்த ஒரு விஷயத்தில் நான் கனெக்ட் பண்ணுறேன். இதில் என்னென்னா, அந்த தாத்தா செக்யூரிட்டியாக போய் வேலை செய்கிறாரு, இங்கே அப்படி இல்லை, எங்கேயும் வேலை கிடைக்காதவங்க அங்கே ஒரு வேலை சோறு கிடைச்சா போதும்னு இந்த கிரிவல பாதையில் நிறைய பேர் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒரு சென்சிட்டிவாக இருந்துச்சு இந்த ஒரு படம். ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து இந்த வீடியோவில் இணைக்கிறேங்க. சரிங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால் எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனோட ஆசியும் உங்களுடைய ஆசியும் அன்பும் எப்பொழுதும் இந்த ஒன் டே ஃபுட் சர்வீஸ்க்கும் எங்களுக்கும் இருக்கும்னு மனதார நாங்கள் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பல்லாண்டு வாழ்க வாழ்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. சாமி, இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுத்துருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க ஐயா, நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் இன்னைக்கு. நமச்சிவாய. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நம. தாத்தா, அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கடவுள் பேரில் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கங்க. அருணாச்சலம். சிவாய நமக, சிவாய நமக. சாப்பிடுங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. போயிட்டு பாட்டி. அதான் கொடுக்குறோமே ஐயா, வந்தா கொடுத்துட்றோமே. போயிட்டாங்க. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்க. வா தாத்தா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நாங்க இளமாறன் சாமி. நல்லா இருக்கேன் சாமி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சாமி. ஓம் நமச்சிவாய. குமார் சைதாப்பேட்டை குமாரி சொல்றாங்களா, அது நான் தான். பாண்டிச்சேரியில இருந்த, பாண்டிச்சேரியில அதுல இருந்தேன். குமாரி குமாரின்னுவாங்க. ஆமா, சைதாப்பேட்டை போயிட்டீங்களா? இப்போ சைதாப்பேட்டை குமாரி தான் பாண்டிச்சேரியில இருந்தாங்க. அவங்க பேர்ல வச்சு இளமாறன் பேர்ல வாழ்ந்த குமாரி சொல்லக்கூடாது. கன்னியாகுமரி குமாரி நான் தான். அப்படியா? மூக்குத்தி. மூக்குத்தி காணும் இல்ல, இப்ப நான் அங்கங்க ஓட்ட போட்டுறாங்க சார். ஒரு அப்பதான் சாமி அது போட முடியும். 5000 பேர் வாசம் பண்றாங்க. என்ன கண்டாங்கல்ல, காலையில வாசம் பண்றாங்க. எனக்கு ஒரு தங்கச்சிக்கு ஒண்ணு இருந்தது. அது பேருங்க நிம்மி. நிம்மி. சரி சார். நிம்மி விசு அடுத்த அக்காவே பேர். இப்ப சைதாப்பேட்டையில இருக்கிறீங்களா, கன்னியாகுமரியில இருக்கிறீங்களா? எனக்கே தெரியல. தேடி பாருங்க, சாப்பிட்டு தேடி பாருங்க. நிம்மி இப்பதான். சரி.
ஓம் நமச்சிவாய. சாமி இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். எல்லாரும் நல்லா இருக்கும். சிவாய நமக, சிவாய நமக, நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க ஐயா. அரோகரா. சாப்பிட்டு தாத்தா போயிட்டாங்க. எந்திரிக்க முடியா? செல்ஃபி எடுக்க மாட்டேன். ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய. சாமி சாப்பிடுங்க சார். பார்த்துப்பாங்க. ஏன் ஐயா உடம்பு முடியலைங்களா? அதேதான் தெரியலீங்களே. வயசாகுதுல்ல, வயசாகுதுல்ல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஐயா. எல்லாம் எலும்பு ஜாம் ஆயிட்டு இருக்கும். பிடிச்சிக்குதா? இன்னைக்கு வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பா உண்ணாமலை சார்பா அன்னதானம் கொடுத்து எல்லாருக்கும் ஓம் நமஸ்தே சாமி. செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓஹோன்னு இருங்க, சந்தோஷமா இருங்க. ஓம் நம சிவாய். இது கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் அருமையான சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். நல்லா இருங்க, சந்தோஷமா இருக்கும். சாமி அவ்வளோதான் ஐயா. யூடியூப் பார்த்துக்கவங்களுக்கு ஓம் நமஸ்தே சாமி. செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓஹோன்னு இருங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கு. நமஸ்தே. இவருக்கே பிடிச்சிங்க சாமியா இருக்கு. சாமி இல்லைங்கிறீங்களா? மகாசாமின்றாரு. மகாசாமி என்ன நல்லா. அதான் அதான் நானும் கேட்குறேன். அதானே தாத்தா. ஒன்னா ரெண்டா உனக்கு? ஒன்று போதும். அப்போ இருங்க. ஓ 3 கொடுங்க. ஓம் நமச்சிவாய். சாப்பிடுங்க. சாப்பிட்றீங்களா? ஐயா கல்யாணம் பண்ணலான்னு பார்க்குறாங்க. மீஸ் எடுத்தா யாரு கல்யாணம் பண்ணிக்கலாம்? கல்யாணம் 33 கல்யாணம் பண்ணீங்களா? சாப்பிட்டு பொண்ணு பாருங்க, தெம்பா பாருங்க. நமச்சிவாய். இந்த வயசுல 3 ஒரு நாள் சாப்பிட்டு கழுவுறீங்களா? நான் நினைச்சேன். ஒண்ணு ஐயா, ஒண்ணு போதுங்களா? சரி சரி சரி. ஓம் நமச்சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. வாங்க ஐயா, வாங்க ஐயா. 2 ஐயா? ஒன்று கொடுங்க. 2 இந்த டோக்கன் வாங்கிட்டு நம்ம கைது போட்டு நாளைக்கு போகலாம். திங்கா இன்னைக்கு கூட போலாம் ஐயா. சரி நாளைக்கே போங்க. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கடை இருக்குதோ இல்லையோ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரா? நாளைக்கு போய் வாங்கிக்கோங்க. சரி. சிவாய நம. உங்களுக்கு ஓம் நமச்சிவாய நம. என்னங்க ஐயா? எங்க வைக்கட்டும்? அவர் வைக்கிறாரு, அவர் வாங்கி இங்க வச்சு டக்கில பார்த்து குரங்கு வந்துட போகுது. சாப்பிடுங்க. அரோகரா, அரோகரா, அரோகரா. எத்தனைப்பா? நமச்சிவாய. ஒரே ஒரு ஒயிட் ரைஸா? ஓம் நம சிவாய. சாமி உங்களுக்கு 2. ஓம் நமச்சிவாய நமக. அரோகரா. எத்தனை ஐயா? 2. நமச்சிவாய. வாங்க சாமி, வாங்க சாமி. எங்க தாத்தா அவரு இது சரி சரி. நமச்சிவா. வாங்க ஐயா. வண்டி எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. வண்டி வச்சுக்கிறீங்க, வண்டியில் வருவீங்க. நான் ஏதோ ஆட்டோவில் வரேன். நீங்க இல்லையா அந்த இடத்துல? கமலஹாசன் ஐயா தான் இருந்தாரு. நீங்க இல்லையா? நான் பாத்ரூம் போயிட்டேன் ஐயா. அப்படி எனக்கு எப்படியா தெரியும் பாத்ரூம் போத்தலாம். ஆனா லெட்டர் எழுதி போடு. நாளைக்கு 11 மணிக்கு பாத்ரூம் போறேன். சிவாயன தாத்தா. 1 2 நம சிவாய. சாப்பிடு தாத்தா. ஏன் என் முருகன் கோயில் போல நேற்று மாச பிறப்பு, கிருத்திகை, பௌர்ணமி. ஐயோ ஐயோ. ஓம் நமச்சிவாய். மழை மழை. 2
சிவாய நம்ம சாப்பிடுங்க ஐயா. வாங்க சாமி. தாத்தா ஒண்ணா அரோகரா. மழையே வரல தாத்தா, முன்னாடியே போட்டுங்க. ஒண்ணா ரெண்டு சிவாய நம்ம சாப்பிடுங்க. எத்தனை சாப்பாடு வேணும் உங்களுக்கு? ஓம் நமச்சிவாய நம. பொறுமையா ஒன்னா ரெண்டா என்ன? சரி. அரோகர வா தாத்தா, அசந்து தூங்கிட்டு இருக்கிறீங்க. நமச்சிவாயம். எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம பேர் சுத்துறாங்களே வேடிக்கை பார்க்காம தூங்குற நீ மாட்டுன்னு. எல்லாம் உங்களை பார்க்க தானே வராங்க. சரி தாத்தா பத்திரம். சாப்பிட்டு படுங்க. சரி. நமச்சிவாயம். ஐயா அந்த குருஜின்னு ஒருத்தர் பார்த்தீங்களா? அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். என்ன நாடுன்னு சொன்னாரா? ஜப்பான். அங்கெல்லாம் குள்ளமாக தானே இருப்பாங்க. அவர் ஹைட்டாக இருப்பார். அவர் போய் என்ன பண்ண போறாரு? தேங்காய் சாதமா வேஸ்ட் பண்ணிட்டு போறா. நான் என்னைக்கு கீழே போட்டுருந்தேன். யாருமே கீழே போறதில்ல. சாப்பிட்டு சாப்பிட்டுங்களா? சரி. ஆனந்தமா போயிட்டு வரோம். தீபாவளிக்கு என்ன கொடுக்கல, கார்த்திகை தீபம் வந்துச்சு. இதுக்கு என்ன கொடுக்க போறீங்க? இது வரைக்கும் என்ன கொடுத்துக்கிறோம் உங்களுக்கு? நானா கொடுத்துதானுங்கிறோம். தனியன் கொடுத்தீங்க. இப்போ கேம்பு போட்டு மாத்திரை கொடுத்தோம். கேம்பு போட்டாங்க, இது கொடுத்தாங்க. என்ன சொல்லு, போடாமக்கிறியா டிஷர்ட்டு போட்டுங்க. அப்புறம் என்ன வாங்கிட்டு இன்னும் கொடுக்கலன்ற பட்டாசு தான் கொடுக்கணும் உனக்கு தீபாவளிக்கு. அது வருஷம் 2 வேட்டி தீபாவளிக்கு எனக்கு மாமலா கொடுக்குறது. அது கொடுத்தே ஆகணும். ஓம் நமச்சிவாய. இங்கே வந்து சேர்றதுக்குள்ள போயிருவீங்களான்னு அங்கேயே தான் எந்த வழியே தான் இருப்போம். நமசிவாய. ஓம் நமச்சிவாய நமக. வாங்க ஐயா. எத்தனை? 2. இன்னும் தண்ணி பிடிச்சி எங்கே போறீங்க? ஓஹோ. சிவாய நமக. பார்த்து போயிட்டு வந்து எடுத்துங்க. 2 அண்ணா. ஓம் நமசிவாய நமக. ஓகரா. நாய். சிவாய நம. அவங்க நாய் இருக்குது. ஓம் நம சிவாய. என்ன ப்ராப்ளத்துக்காக மாத்திரை? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? சளி. தெம்பில்லை. இப்போதான் அக்கா போறாங்க. பரிசு கொடுத்தாங்களா? வர கிட்ட வர. அந்த அம்மா கொடுத்துட்டு போச்சு. சரி போயிடுச்சு. சரி, அவர் வரும்போதே கொடுத்துருங்க. இல்ல கொடுத்துரு. யார் வீட்டு கொடுத்தா? சரி. அது எடுக்கதான் அக்கா போய்க்குதா? சரி. அது நான் மறந்துட்டு பௌர்ணமிலே கொடுத்துட்டு போய். சரிங்க ஐயா. சரி, அதில் போய் என்ன இருக்கு? சரி சாமி வாங்க சாப்பாடு. 1 2ங்களா ஐயா? நமச்சிவாய வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கும். சரிண்ணா, நான் கொடுத்துட்றேண்ணா. பேர் என்ன சொன்னாங்களா? சசிகலா அம்மா. சரி, நான் கொடுத்துட்றேன் ஐயா. நான் கொடுத்துட்றேன். வாங்க ஐயா. சாமி 1 2? ஒன்லி 1 ஒயிட் ரைஸ் தான் ஐயா. அரோகரா. சாப்பிடுங்க. சிவாய நமச்சிவாயம். சாப்பிடுங்க ஐயா. அரோகரா. நான் தண்ணி மட்டும் வேணுமா? சாப்பாடும் கொடுப்பேன். இது வந்து தேங்காய் சாப்பாடு. அப்படியே சாப்பிடலாம். போயிட்டாங்க. உங்களுக்கு இன்ஜினியர் வேணுமா? எதுக்காக? அப்போ இங்க இருக்கிற இதெல்லாம் வேணாம், வெளியில இருந்தா வேணுமா? சரி. எங்க கட்ட, எந்த இடத்துல கட்ட போறீங்க? எத்தனை சதுர அடியில் கட்ட போறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தானா? சரி, கட்டிடலாம். சரி, செம்ப வரண்டா குட்டி. எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய.
சாமி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, நாளைக்கு வந்துடுவாரு. சரிங்க. இன்ஜினியர் சிவாய நமக. சாமி ரெண்டா சரி. நம சிவாயம். அருணாச்சலம் ஐயா. சாப்பிடுங்க ஐயா. ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாய நம. காரில் வரும்போது 500 பேர் இருக்கும், அது பேக்கிங் நிறையா டைம் ஆகும். உங்களுக்கு ஐயா அரோகரா. நமச்சிவாய சிவாயனம். ஐயா இப்படி வாங்க ஐயா, இப்படி வாங்க ஐயா. தாத்தா அரை மணி நேரமா நிக்கிறேங்க. நான் வந்து 2 நிமிஷம் ஆகுது. அரை மணி நேரம் நீ ரோடு இருந்து எனக்கு எப்படி தெரியும்? தாத்தா ரெண்டா? தண்ணி வாங்க மாட்டேன், ஊருக்கா கேட்பானே. நமச்சு உங்களுக்கு ரெண்டா சாமி? போயிட்டா தாத்தா பத்திரமா. அரோகரா. 2 சிவாய நமக. ஐயா போதும். ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. ஐயா எத்தனை? அரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டான். ஐயா எத்தனை ஐயா? நான் தரேன் சார். அரோகரா. ரெண்டா? 2. அரோகரா. தேங்காய் சாதமா வெள்ளை ரசம் சாதம்? நமச்சிவாய. ஐயா உங்களுக்கு? அரோகரா. அண்ணா ரெண்டாண்ணே? இந்த தர சாமி அவர் குத்தலாம். கால் முடியாது, கிளம்புவார். பொறுமையாக போயிட்டு வருவார். போயிட்டான். உங்களுக்கு எத்தனை ஐயா? சிவாய நம. சாமி எத்தனை சாமி? பாவம் அவருக்கு வயசாயிடுச்சா? நம சிவாய. நமச்சிவாய. குட்டி அந்த குழம்பு எடுக்க முடியுமா? பை ஐயா ஒன்னு ஐயா. வாங்கிக்கோங்க ஐயா, வாங்கிக்கோ. அரோகரா. சாமி எத்தனை ஐயா? நமச்சிவாய வாழ்க. நமசிவாய நம. சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. சாப்பிடு. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பா அன்னதானம் ஐயா. சிவாய நம. சிவாய. கரோகரா. கொடுத்துருங்க. அண்ணாமலையார் கரோகரா. இன்னைக்கு சாமி பேர்லயே ஐயா அன்னதானம். எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. அரோகரா. அரோகரா. ஓம் நம. சாப்பிடு. ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு சாமி பேர்லயே அன்னதானம். நமச்சிவாய. பாப்பாட்டி
ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பா அன்னதானம் சாமி பேர்ல சாப்பிடுங்க. ஊருக்கு ஒன்று வச்சிருங்க ஐயா. இன்னும் ஒன்றுமா? வாங்க ஐயா, வாங்க ஐயா, எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. வாங்க ஐயா. சிவாய நமக, சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் இன்னைக்கு சாப்பிடுங்க, நல்லபடியா சாப்பிடுங்க. அண்ணாமலைக்கு அரோகரா நம்பிக்கை. தத்தா ஒரு கீரை போதுமா? ஓம் நமச்சிவாய. சாப்பிடு தத்தா, சாப்பிடு. ஓம் நமச்சிவாய நமக்கு சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. கிரிவலம் போய் வந்துட்டீங்களா? காலையிலே போயிடுறீங்க. பாவம் இல்லை, புண்ணியம் தானே சுத்தலாம். நல்லா இருக்கிறாங்க. எங்க வீட்டுக்காரா? உங்க ஹஸ்பண்ட் நீங்க தானே சொல்லுங்க. நல்லா இருக்காரு, நல்லா இருக்கு. கொண்டாட்டியா வருவாரா? டைவர்ஸ் பண்ணிட்டாரு. சரி. ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கும். பார்த்து வாங்க சாமி, பஸ் வருது. சிவாய நமக்கு. எல்லாரும் நல்லா இருக்கும்னு வேண்டின்னு சாப்பிடுங்க ஐயா. சிவாய நமக்கு. அவர் வரலீங்களா இன்னைக்கு பெரியவர்? வரலீங்களா? ஆஹா. ஓம் நமச்சிவாய. சாமி இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா சாப்பிடுங்க. நாளைக்கு வந்துடுவார் ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான உண்ணாமலையம்மனுக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும். அவருடைய ஆசீர்வாதத்திலேயே, அவருடைய அருளாலேயே, அவருடைய பேர்லயே கொடுக்குறீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சந்தோஷம், சந்தோஷம். ஒயிட் ரைஸ் இன்னொரு செட் வேணுமா? ஒயிட் ரைஸ் குழம்பு. சரி. நமச்சிவாய். தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வேணாமா? சரிங்க, சரி சாப்பிடுங்க. அரோகரா. சாப்பிடுங்க ஐயா. என்ன ஐயா? இன்னைக்கு கீரை தண்ணி கேன் போடுறீங்களா? அப்பலாம் தண்ணி போடுறேன். எங்கே போட்டுக்கிறீங்க? இன்னும் வரல, இனிமே தான் ஆரம்பிக்கிறது. அப்படியா? சரி சரி கொடுங்க. ஓம் நமச்சிவாய். என்ன சாமி விசேஷம்? நீங்கள் தான் இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு நாளும் தெரிஞ்சவர். 4 புறா விசேஷம். 4 புறா விசேஷம் தான். அதான் ஐயா நாளைக்கு வருவார். 2 நாள் அன்னதானம் இல்லை, அதனால தான் அவர் வரல, எங்களை அனுப்புறாரு. நாளைக்கு வந்துட்டாருன்னா கையெழுத்து வாங்கிக்கோங்க. ஓம் நமச்சிவாய். ரெண்டா சாமி? சிவாய நமக. நமச்சிவாய அரோகரா. எத்தனை ஐயா? 2 கொடுங்க. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. யாருமே சொல்ல எங்கதான் இருந்தோம். உங்களுக்கு எத்தனை? 2 தெரியல. சரி சரி. ஓம் நமச்சிவாய நம்ம. சிவாய நம்ம. அன்னதானமே இல்லைனாலும் இருக்கிறத போட்டு 200 பேருக்காவது கொடுக்கணும்னு கொடுத்து அனுப்புறோம். ஏன்னா வந்தாதான் கொடுக்க முடியும். நேத்தும் இல்லை, இன்னைக்கும் இல்லை. ஆமா, ஆனா இல்லைன்னா கார் வந்துட்டு இருக்குமே. ஃபுல் சாப்பாடு வந்தா ஐயா நிக்க மாட்டாரு. ஆமா. உங்களுக்கு எத்தனை? வந்து 2 இல்லைன்னா கூட சரி, நம்ம சாமியாருங்களாம் இருக்கிறாங்க, பசியில் இருப்பாங்க, நம்ம விடக்கூடாது, ஏதோ ஒன்று பண்ணியாச்சும் நம்ம ஐயா குத்த அனுப்பிச்சிடுவாரு. ஆமாம், அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. சிவாயனமா. எத்தனை வர ஐயா? நான் தரேன் ஐயா. ஆமாம் சாமி, நம்ம வந்து சேவை மாதிரி செய்கிறோம். ஆமாம் ஆமாம், அப்படி வச்சுருக்கேன். அது சரி, ரைட்டு தான், நீங்கள் சொல்கிறது தப்பு இல்லை. அது சில பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்க. மாசத்துல இவங்க எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க ஃபுல்லா வருதுன்னு நினைச்சுக்கிறாங்க. 10 நாள் 5 நாள் அன்னதானம் இல்லைன்னா கூட ஏதாவது ஒன்று போட்டு புரட்டி நம்ம சாமியாரை கொடுத்தணும்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. 10 இடத்துல 4 இடத்துல வாங்குறாங்க. உங்களால போக முடியல, நீங்க உட்காடுறீங்கல்ல, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சது தான் இது. அதோட சரி, மாரி வந்தா உண்டு இல்லையா? நைட்டுக்கு பிரச்சனை. அதான் 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 இல்லை சொல்கிறேன் சாமி. நம்மளால போக முடியாது. 500 ரூபாய் கொடுத்தா கூட
புரியுதா? நம்மளால போக முடியாது. ஏன்னா ஆமா உங்களால முடியாத ஒரு இடத்துல தான் இருந்தாகும். ரோட்ல பகவான் ஏன்னா அஞ்சாருன்னா உண்டு, இதெல்லாம் உங்களுக்கு தான். வண்டி பார்த்தா வந்துடும் கண்டினியா வந்து உங்களுக்கு தான். ரோட்ல வரது கூட இங்க வரதுல நிறுத்தியோட அது அம்மா வந்தாலும் அதோட முடியும். ஆமா கண்டிப்பாக. அதை பொதுமக்கள் வேற சேர்ந்துடுறாங்களே. இப்போ உங்களை மாதிரி ஆள் வாங்கறதுக்குள்ள நல்லா இருக்கிற வீட்டு ஜனம் ஊர் ஜனம் எல்லாமே உள்ள புந்து அவங்க வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? பாதி தடுத்து நிறுத்திடுறாங்களா? அவங்க ஒன்றும் இல்லை. கொடுக்குறவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. அது இந்த மாதிரி ஜனம் அங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. கார்ல வரவங்க ரோட்ல வர்றது தான் உண்டு. ஆமா ஆமா. அப்படியே வந்து அவங்கள தாண்டி வர்றது தாண்டி. ஏன்னா அங்க பத்தர்களும் அடியார்களும் நிறைய இருக்கிறாங்க. அதனால இந்தாண்ட வரதுக்கு உண்மைதான் உண்மைதான். இந்த கடையில் டிஃபன் பண்ணுவேன் நைட்டுக்கு, காலையில் இங்கே டிஃபன் பண்ணிக்கிறேன். மிச்ச ஆத்திரமும் எங்கேயும் வந்து அவங்க 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் கொடுத்தவரை நம்ம போக முடியாது. போக மாட்டீங்க. இறைவன் போகிற அளவுக்கு நம்மளை வைக்கல. நம்ம வந்து ஒரு காட்டுக்கு போகிறதுக்கே நம்மளால முடியும். உங்களுக்கு கொடுக்குறேன்னா இந்த ஒருத்தர் போகிறாங்களா கேட்குறாங்க, நல்லா இருக்கிற சாமியாரும் கேட்குறாங்க, சாப்பிட்டு வந்த சாமியாரும் கேட்குறாங்க, நீ என்ன சும்மாவா கொடுக்குற? யாரோ கொடுக்குறாங்க எத்தான் தரேன். இன்னைக்கு அன்னதானமே இல்லாமல் கூட எத்தனை வருமே, அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அது புரிஞ்சுக்கணும். தெரியல உங்களுக்கு. அந்த கவலைலாம் கிடையாது. நீ இல்லைன்னா அங்கே, நீ இல்லைன்னா அங்கே அப்படி போயினே இருக்கிறாங்க. அப்படி போகிறாங்க. அதுக்கு வந்து அடுத்தவங்களை வந்து மனுஷன் புண்படுத்தக்கூடாது. அதுதான் எவ்வளோ வேதனை எவ்வளோ விலை இருந்தாலும் வாங்கி போட்டு அனுப்புறாங்க. அதுதான் புரிஞ்சுக்கணும். அவங்க மனுஷன் வந்து புண்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக. அடுத்தவங்க மனுஷன் உங்க கைக்கு வர்றதுக்கு இது எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருப்பாங்க. அடுத்தவங்களை புண்படுத்தி அதில் நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. உண்மைதான். அவங்களும் சந்தோஷமா இருக்கணும், நாமளும் சந்தோஷமா இருக்கலாம். கண்டிப்பா. அதான் அவனுடைய இறைவனுடைய இது. ஆனா நாமளா வந்து உன்னை வந்து இது பண்ணிக்கிட்டு என்ன நீ இது பண்ணிக்கிட்டுலாம் அது அதான் தேவையில்லாது. இன்னைக்கு கம்மியாகுதுங்க, சாப்பாடு இல்லைங்க, நாளைக்கு வாங்கிங்க, கார் வாங்கிக்கோங்க, நீ சும்மா கொடுக்குறியா? அன்னதானமே இல்லைன்றது எங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஐயாவுக்கு தான் தெரியும். அவர் என்னென்ன பண்ணி கொடுத்தாரு, கஷ்டப்பட்டு எங்கெங்கெல்லாம் வாங்கி கொடுத்தாரோ அவருக்கு தான் தெரியும். அண்ணாமலையாருக்கு தெரியும். எல்லார்ட்டையுமா சொல்ல போக முடியும். அப்படிலாம் இருக்காங்க சாமி. சில பேர் சுயநலவாதியாக தான் இருக்கிறாங்க. நான் உண்மையில டெய்லி ஒரு மனுஷன் எடுத்துன்னு வராருன்னா எப்படி வரும் அப்படி யோசிக்கிறதே கிடையாது. காத்து ஆமா வந்து கண்டிப்பா அந்த மழையில கூட நஞ்சிக்கணும் உடம்பு சரியில்லை கூட வராரு. ஒரு ஆர்வத்தில் வரீங்க பத்தியா? அதுதான் முக்கியம். உண்மைதான். அது யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்குவாங்க. அதனால புரிய. சரிங்க ஐயா, சாப்பிடுங்க. நமச்சிவாய். பார்த்து பத்திரமா ஓரமா இரு. ஓம் நமச்சிவாய நமக. மிளகு சாதம். நைனா இங்க வாயா, கொஞ்சம் வாயா, அங்கிட்ட தான் பேசணும். விட 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 விட. சிவாய நம சிவாய நம. குருஜி இல்லையா, இந்த அன்னதானம் கூட இப்ப 2-3 நாளா இல்ல, ஒரு மாசத்துல 10-14 கூட ஆட்டோவே வருது. நீ பாத்துக்கிறியா இல்ல? இது வரைக்கும் அது மாதிரி வந்துக்குதா? சரி இல்லன்னா கூட கொடுத்து அனுப்புறாரு நம்ம ஐயா. அது விட்டு ஐயா வாங்க, நீ வாங்க. ஓம் நமச்சிவாய நம. அன்னதானமே வரலனாலும் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாரு. நீ இது வந்துச்சு அது வந்துச்சு நீ நடக்கிற. அம்மா சிரமத்துல வராங்க. நான் அவனே தானே கேட்டுக்கிறேன். அவர் மட்டும் எங்க தருவாரு? வீட்டுல இருந்தா எடுத்துறா. என்ன சாப்பாடு வேணும் உனக்கு? தக்காளி சாதம். இல்ல அவர் வீட்டுல இருந்து தர சொன்னேன், அது கேக்குறேன். சிவாய நம. என்ன பண்ணுவோம், நீ ஜாலியா இருக்கிற. இங்க இல்லைன்னா அங்க போயிடுறீங்க, அங்க இல்லைன்னா அங்க போயிடுறீங்க. எங்களுக்கு வந்தாலும் வரலனாலும் கொடுக்கணும். பார்த்தேன் சொல்றேன் சாமி, ஒன்னும் இல்ல, பொதுவா சொல்றேன். ரெண்டா சாமி ஐயா, இன்னைக்கு கீரை குழம்பு ஐயா. கீரை குழம்பு ஒண்ணு போதுமா? சரி. சிவாய நம சிவாய. இல்லைன்னா கூட கொடுக்கணும்னு ஒரு எண்ணத்தோட நம்ம ஐயா எடுத்துட்டு வர்றாருல, அதை சொல்றேன். சிவாய. உங்களுக்கு ஒண்ணு ஐயா, நாங்களும் இன்னும் குறை சொல்றேன், விஷயத்த சொல்றேன். நமச்சிவாய. இன்னைக்கு இது நம்ம கைக்கு வந்துச்சு. இது வர்றதுக்கு எவ்வளவு போராட்டங்கள். உங்களுக்கு எத்தனை ஐயா? வெள்ளை சோறு. குருஜி உன் தக்காளி சோறு வேணுமா? சிவாய நம்ம. எப்போ வரும்? ஒரு வருஷம் இருப்பா. இல்லைன்னா பச்சிடுறோம். ஒண்ணா ரெண்டா? நல்ல சாப்பாடு மட்டும், அது ஒன்று வேஸ்ட் பண்ணிக்கூடாது. சரி குருஜி, உண்மையிலே தக்காளி சாப்பிட்றோம், சாப்பிடும் போதெல்லாம் உணாம தான் வரும் பொழுது. சரி நைனா, பத்திரமா இரு. ஓம் நமச்சிவாய நமக. நேற்று தூங்கிந்தாருன்னு எழுப்பி கூட்டான்ட்டீங்களா? அதான் கரெக்டு. சாப்பாட்டுக்கு வந்துடணும். உங்களை தேடி வந்துடும் வந்து இல்லை. ரெண்டா ஐயா வாங்கி சாப்பிட்டு நிம்மதியாக தூங்க. என்ன வேலை இருக்குது உங்களுக்குலாம்? அதே தான். உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சுக்கிறீங்க. சந்தோஷமா இருக்கு. வாங்க. அரோகரா அரோகரா. சிவாய நமக நமச்சிவாய. சாப்பிட்டு தாத்தா. ரெண்டா?
நமச்சிவாய வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆமாம் சாமி, எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி. நீங்களும் நல்லா இருக்கணும். எல்லாரும் அன்னதானம் செய்கிறவங்களும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். எல்லாரும் உதவி பண்ண எல்லாருமே நல்லா இருக்கணும். ஆமாம் சாமி, அண்ணாமலை அருளால் தர்மம் ஓங்கணும். நோய் இல்லாமல் இருக்கும் சாமி. சரிங்க. உலகம் நல்லபடியாக இருக்கும். சரி, அண்ணாமலை தரவேன். சாப்பிடுங்க. சரி, வரேன். 2 நமச்சிவாய வாழ்க. ஏன் தாத்தா யோசிக்கிற வரலாமா நம்மன்னு? நாங்க வந்து தாங்கிறோம். நீ எங்கன்னா தான் எனக்கு எப்படி தெரியும்? கண்ணுக்கு தெரிஞ்சா கூப்பிட போறேன். சிவாய நம்ம. ஐயா வச்சுட்டேன். ஐயா உள்ளக்குது. 2 யார் ஒருத்தர் ஓன்றாரு? ஒரு இல்லை வெள்ளச்சாமி தான் உன் பேரு. சிவாய நம்ம. சாப்பிடுங்க. ஊறுகாய் வேணுமா? என்ன குழம்பு? கீரை குழம்பு. கீரை குழம்பு, ஊறுகாய். கீரை குழம்பு நமச்சிவாயா. என்ன நேத்தா டெய்லி பனினா அங்க கேம்ப் வந்தியா? இல்லை நாங்கள் வந்தவங்களுக்கு பத்தல, காலி ஆகி போச்சு. உங்களுக்கு ஐயா? சிவாய நமக்கு. ஐயா வாங்க ஐயா. ரெண்டா? அதான் அந்த தம்பி, சின்ன தம்பி கொஞ்சம் துடிப்பாக்குறான். நமச்சிவாய். சிவாய நம்ம. நமச்சிவாய். 1 2 அரோகரா. அவர் தான் வாங்கி போயிட்டாராமா? ஓம் நம சிவாய. அன்னதானமே இல்லைனாலும் போட்டு அனுப்புறாங்க. இன்னைக்கு கண்டுபிடி, நீ கண்டுபிடி. குழம்பு மாதிரி இல்லை இல்லை, என்ன கரெக்டாக சொல்லு. என்ன அம்மிக்கு பாப்பியே? ரசம் இல்லை. ரசம் இல்லை, அதான் நேற்று வந்துச்சு. அப்புறம் இல்லை, காய் குழம்பு ஏதோ, அது என்ன குழம்போ? தப்பு குழம்பாவும் தப்பு. இல்லை, ரெண்டுமே தப்பு. வேற காய் குழம்பு சாம்பார் இல்லை இல்லை, கரெக்டாக சொல்லிட்டாரு. கீரை கீரை. இன்னைக்கு எப்படி கீரை வந்துச்சு? வந்துச்சு, வரக்கூடாது. முளைச்சிக்கிச்சு, வந்துச்சு. வரணும். கலவை சாதம் மட்டுமா ஐயா? இன்னைக்கு நீங்க தோத்து போயிட்டீங்க. நமச்சி வாங்க ஐயா, வாங்க ஐயா, சாப்பிடுங்க. கொடுங்க ஐயா. சிவாய நமக்கு. நம்ம ஐயா வரவே இல்லையா? வரவே இல்லைங்க ஐயா. ஊருக்கு அனுப்பிச்சு விட்டீங்க. இல்லை, எங்க அனுப்பிச்சு விட்டோன்னே தெரியாம போயிடுச்சு. எந்த ஊருக்கு டிக்கெட் ஏத்தாரோ, எங்க இருக்கிறாரோ சாமி. போயிட்டாப்ல. அதான் தெரியல. வருவார் பாருங்க. சந்தோஷம். வந்துருவார். நமச்சி. சரி, அரோகரா. நமச்சி சாப்பிடுங்க ஐயா. அங்க தம்பி சொல்ல. ஆமா கேட்குங்க. ஒரு கடை. சரி வாங்க. மறுபடியும் அதே இடத்துக்கு வந்திருக்கீங்க. வாங்க. அங்க கேட்டா இன்னும் வரலன்னு சொன்னாங்க. சரி, ஒருவேளை நீங்க பொறுமையா வரீங்க. என்ன குழம்பு? ஐயா கீரை குழம்பு ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை கரோகரா. இன்னைக்கு அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பா அன்னதானம். அண்ணாமலை சார்பாக அன்னதானம் கொடுத்து எல்லாருக்கும் ஓம் நமஸ்தே சாமி. எல்லாரும் செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓஹோன்னு இருக்கணும். அண்ணாமலையார் மனசார வேண்டிக்கிறோம். ஓம் நமசிவாய. யூடியூப் பார்த்துக்கவங்களுக்கு ஓம் நமஸ்தே சாமி. செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷம் ஓஹோன்னு இருங்க. எல்லாருக்கும் ஓம் நமஸ்தே சாமி. எல்லாருக்கும் ஓம் நமஸ்தே. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நமஸ்தே நமஸ்தே. சாப்பிடுங்க ஐயா. இன்னைக்கு அக்கா வரல? வந்து போயிடுச்சு. சரி 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 சாப்பிடுங்க. சரி, குத்துட்டேன் ஐயாட்ட, குத்துட்டேன், ஒப்படைச்சிட்டேன். சரி. ஓம் நமச்சிவாயப்பா. கிரிவல் இன்னைக்கு தான் போறீங்க? ஓட்டு எழுதி கொடுத்து அப்படின்னாங்க. இப்போதான் 18 வயசு ஆச்சா நான் உங்களுக்கு? ஏற்கனவே ஓட்டு செல்லாத ஓட்டு ஆகிட்டாங்க. இப்போ செல்லுபடி ஆக்கிட்டியா? மனு கொடுக்கான்னு வந்தேன். அப்படி அரசலாம் அக்காவா? ஹாஸ்பிட்டலாவது கூட்டின்னு போய் பாரானா? ஆளுங்களே வரல. உங்கள் ஊரில் ஓட்டுக்குதா? ஊர் எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் எங்கே இருந்து எங்கே ஓட்டு போட்டீங்க? சரி, எனக்கு தெரியாத ஒரு கேள்வி ஒன்று கேட்டுங்க. தெரிஞ்சமா கேளுங்க. சின்னதாக ஈஸியாக கேளுங்க. தான் கேட்குறேன் ஐயா. நீங்கள் தெரிஞ்சது பதில் சொல்லுங்கள். அப்புறமேல விட்டு இப்போ நான் எந்த ஊரை நான் சொல்கிறேன். பெருசாக வரும் பொழுது
சரி சொல்லுங்க. அதெல்லாம் அவர் பேசுகிறாரு. எங்கள் அம்மா ஒரு ஊர், எங்கள் அப்பா ஒரு ஊர், நான் தாய்க்கு தலைப்புள்ள, என் பாட்டியா விட்டு பிறந்தேன். இப்போது என் பாட்டியா ஒரு வீட்டு பேரை சொல்லட்டுமா, நான் எங்கள் அப்பா ஒரு ஊர் பேரை சொல்லட்டும்? நீங்கள் எங்கே தொழில் பண்ணி குடும்பம் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் அதுதான் ஊர். சரி, அப்பா ஊரில் தானே இருப்பீங்க. தலைப்புள்ளனா ஒன்று தானே அந்த வீடு சொந்தம். உட்காந்து சாப்பிடுங்க. எங்கள் அம்மாவுக்கு தான் நான் தலைப்புள்ள. தாய்க்கு நான் தலைப்புள்ள. எங்கள் அப்பா எல்லாம் கதை விட்டு. சரி ஐயா, நீ ஓட்டு எங்கன்னா போடு ஐயா. சிவாய நமக்கு. பிறந்த ஊர் வளர்ந்து அப்பா ஒரு ஊர் அம்மா ஒரு ஊருன்னீங்களா, எல்லாருக்கும் அதே மாதிரி தான். நிரந்தரம். ஓ அப்படி சொல்கிறீங்க. இன்னும் என்ட்ரி பண்ணல தானே ஓட்டு. ஆள் எப்படி இருப்பாங்க இந்த மாதிரிலாம் கேட்டால்? எப்படி இருப்பாங்க? எப்படி ஒரு ஓட்டு லிஸ்ட் கொடுப்பாங்க? சரிண்ணே, நான் சாப்பிட்டு போயிட்டு. எதுவுமே நிலை இல்லாத வாழ்க்கை. அதுதான். சரிங்க, உண்மை உண்மைதான். சரிங்க, சரி. தண்ணி மகாபிரசாதம். ஆமாம், உங்களுக்கு அதானே பிரசாதம். சாமி எத்தனை? 2. சிவாய நமக நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க ஐயா. அதை வரேங்க. 2 அத்தா? அரோகரா அரோகரா. சாமி சிவாய நம. உங்களுக்கு 2 ஐயா. சிவாய நமக சிவாய நமச்சிவாயம். எங்க இடிச்சிட்டாங்க? சரிங்க ஐயா. அடிபட்டுச்சா? நான் ரொம்ப முக்கியமான இடத்துல அடியா? ஐயோ, ஹாஸ்பிட்டல் கூட்டு போத்தானே சாப்பிடுவானா? குடுகுடுன்னு ஓடுறான் எந்த வண்டி வந்தாலும். குறுக்க போய் பிரேக் போடுற மாதிரி. கார் இதே முன்னாடியே உடச்சிட்டான். அச்சோ, இவர் உடச்சிட்டு உள்ள ஓட்டாரு. அவர் அங்கே போய் நீட்டு எடுத்து போட்டு போறாரு. செம்பா, சிம்பா எங்க பாவம் கிடக்குறானோ? இல்லை இங்கே இந்த வரைக்கும் ஓனர் எங்க காணோம்? அதனால அவர் ஆம்பா அந்த பிளேட் தேய்ச்சிட்டுக்குது. செம்பா என்னடாச்சு இவனுக்கு? ஐயோ பா, ரொம்ப அடிபட்டுது. ஹாஸ்பிட்டல் அந்த அண்ணன் எங்க போட்டாரு? அதனால தான் பயந்து வரமாட்டான். செம்பா அண்ணா, அவர் ஓனர் எங்க போட்டாரு? இல்ல அவருக்கு தெரியாதா? ஆயில்மெண்ட் வாங்க போயிருக்காரு. ஆயில்மெண்ட் வாங்க போயிருக்காரா? சரி, இது கூட்டமெல்லாம் வராதுண்ணா அது ஆஸ்பத்திரிக்கு. ஆயில்மெண்ட் வாங்க போயிருக்காரு. சரி 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 சரி. செம்பா என்னடா ஆச்சு உனக்கு? அவர் கூப்பிட்டே வராது இது. அந்த இல்ல இல்ல, அவன் ஓனர் கூப்பிட்டா கூட ஆஸ்பத்திரிக்கு மட்டும் வராது. இந்தாப்பா உள்ள அடிபட்டுக்குது. இந்தாப்பா சாப்பிடு சாப்பிடு. இந்த சாப்பாடு என்ன இல்லை வலி 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 சாப்பிடு. இந்தாப்பா சாப்பிடு. இவ்வளோ ஓடாதடா, ஒரு இடமா உட்காடுறா. நேற்று காரில் மாட்டி இருக்கோம். கூப்பிடுறோம் அப்படியே காரில் மென்ன போய் இல்லை அந்த பயத்துக்கு தான் அலண்டு போய் வெளியே இருக்கிறான். சரி வாங்க, ஆயில்மெண்ட் போட சொல்லுங்க ஐயா. ஆயில்மெண்ட் வாங்க. சரி சரி சரி. அரோகரா அரோகரா. வாங்க 2 சாமி. சிவாய நம. சாப்பிடு. நமச்சிவ. இந்தாங்க தாத்தா சாப்பிடு. வேணா உனக்கு எத்தனை வேணும்? ஐயா 2 குழு கண்ணாடி வாங்கி வந்துட்டேன். சூப்பரா இருக்குதா? எங்க போடாம இருக்கிற? அழுகாயிடுமா? பார்வை எப்படி தெரியும்? அப்புறம் பொட்டியில் வச்சுக்க பழகுது. நல்லா தெரியுதா? நல்லா இருக்குதா? சந்தோஷமா? நமச்சிவா. சொல்லிடுங்க. சொல்லிடுறேன், நீங்களும் சொல்லிடுங்க. வந்து ரேட்டு போடுங்கன்னா கேட்க வழியிலே பார்த்து கொடுத்துட்டோம்.
நம சிவாய நமக. தாத்தா ஓம் நம சிவாய நம சிவாய. உங்களுக்கு வெள்ளை சாதம் ஒன்றா? அரோகரா. வேண்டா ஐயா? நமச்சிவாய நம்ம சாப்பிடும். இன்னைக்கு கரண்ட் இல்லை. ஆமாம், எல்லாமே அரைச்சி பண்ணணும்ல. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. இன்னைக்கும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக தான் அன்னதானம். ஓம் நமசிவாய நம்ம கேட்டு விட்டுருவாங்க. சிவாய நமக. சாப்பிடுங்க. தாத்தா இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் இன்னைக்கும். ஓம் நமச்சிவாய நமக. அரோகரா அரோகரா. தாத்தா அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் இன்னைக்கு. சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய நமக. அரோகரா. தாத்தா சாமி பேர்லேயே அன்னதானம் இன்னைக்கும். ஓம் நமச்சிவாய நம. ஓம் நமசிவாய நம. சாப்பிட்டு போங்க பத்திரமா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. சிவாய நமக. நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கணும் வேண்டிங்க சாப்பிடுங்க ஐயா. சிவாய நம. சமைச்சு போயிட்டோம். ஐயா வாங்க, சாப்பிட்டீங்களா? ஓம் நமச்சிவாய நமக. தாத்தா ஒரு குழம்பு போதுமா? இன்னைக்கு வந்து வெந்தய குழம்பு ஒன்று போதுமா? 2 வெள்ளை சாதம். நமச்சிவாய. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. குழம்பா? அதுதான் கேட்டேன். நமச்சிவாய. போயிட்டோம். சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். ஓம் நமச்சிவாய. அரோகரா அரோகரா. சாப்பிடு. சிவாய நம. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. சிவாய நமக. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. சாப்பிடுங்க ஐயா. தாங்களும் குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும். சூடாக்கி எல்லாரும் ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. அரோகரா. சாப்பிடு. சிவாய நம. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. நமச்சிவாய. அரோகரா. சிவாய நம. சாப்பிடுங்க, பார்த்து எடுத்துன்னு சரி ஐயா. சாப்பிடுங்க. சரி. சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா. சாமி உங்களுக்கு 2ங்களா? சரி. சிவாய நமக. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. சாப்பிடு சாப்பிடு. நமச்சிவாய வாழ்க. ஊருக்கு வேணுமா தாத்தா? சாப்பிடு ஐயா. வட்டுங்களா? சாப்பிட்றீங்களா? சரி ஐயா வாங்க. 1 2 நமச்சிவாய். சார் இந்த பக்கம் வந்துட்டீங்களா? சாரி சார். ஓம் நமச்சிவாய். சாப்பிடு. பார்த்து போங்க பார்த்து போங்க. வரேன் ஐயா. சாப்பிடு. நமச்சிவா. வந்துக்கிறீங்க? நாம தான் புரிஞ்சுக்கணும். ஆட்டோவில் வரேன்னா எஸ்கேப் ஆகணும். ஓம் நமச்சிவாய். இட்லி சாமி வாங்கிக்கோங்க. சந்தோஷமா சாப்பிடுங்க. 3 நாளாக வாங்கவே இல்லை, லேட் ஆகிடுச்சு. சரி தட்டுமா? சரிங்க ஐயா.
ஓனருக்கு மேலே பாதி இது கற்றுக்கிட்டு இல்லை ஐயா அவர் பாரா ரேஷன் கடையில் போன மாதம் பருப்பே வாங்கலன்னு வர எங்கள் ஊரில் அப்படி பேசுவாங்க, அதனால சொல்கிறேன். சேர்த்து தட்டுமா அப்படின்னு. இல்லை ஐயா நிற்கிறமே, இந்த ஐயா டெய்லி வாங்கி சாப்பிட்டுக்கிறாரு. இல்லையா அங்கே நிறுத்த மாட்டோம், அங்கே நிறுத்தோம். நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய் நமக. அண்ணாமலையாரு கரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. இன்னைக்கும் வரல கையெழுத்து வாங்க. ஐயா நான் எத்தனை நாளாக வந்துருக்கிறேன், அன்னதானமே இல்லை ஐயா. இல்லைனாலும் சரி கொடுக்கணும் வராரு, வாங்கிக்கலாம் கையெழுத்து தானே சொல்லிடுறாரு. இல்லை ஐயா நீங்கள் வந்துடுவார் ஐயா, நேராகவே போடுவார் ஐயா. நீங்கள் ஆள் பார்த்தா போடுவார் வரைக்கும் இருக்கட்டும் ஐயா. ஒன்றும் பிரச்சனை, அன்னதானமே இல்லாமல் சாப்பாடு எடுத்துன்னு வரமே சந்தோஷப்படுங்க. நீங்கள் சீட்டு தான் மெயினாக நினைக்கிறீங்க. அதுதான் அவர் கையெழுத்து போட்டால் எப்போ வேணா கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். அவர் கையெழுத்து போட்டு நீங்க ஊருக்கு போயிருந்தா தான் வராது. ஓம் நமச்சிவாய் நமக்கு. சாப்பாடு வருது பாருங்க, அதை சந்தோஷப்படுங்க. எங்கேயாவது வாங்கியாவது போட்டு தனிச்சிடுறாரு. சிவாய நம சிவாய நம. நீங்க சாப்பிட்டீங்களா ஐயா? ஒண்ணா கலர் சாப்பாடு என்ன? தயிர் சாதம். தயிர் வேணாம் சாமி, கலர் இது கொடுத்துருங்க, வெள்ளையே கொடுத்துருங்க. தயிர் வேணாம். வெந்தய குழம்பு. நமச்சிவாய். அரோகரா அரோகரா. சாமி உங்களுக்கு சரிங்க சார். நமச்சிவாய வாழ்க. ஒன்று போதுமா ஐயா? சரிங்க ஐயா. சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. தாத்தா நேற்று எங்கே போயிட்டு ஆளை காணோம்? சரி அதான் சொன்னார், கொடுத்துட்டு போனேன், வாங்கிக்கினியா? சரி சரி ஐயா வாங்க ஐயா. ஒன்றா ரெண்டா ஐயா? நமசிவாய வாழ்க. தயிர் சாதம் வேணுமா குழம்பு சாதம் வேணுமா? அரோகரா அரோகரா. உங்களுக்கு எத்தனை சாமி? ரெண்டு. அண்ணாமலையாரு கரோகரா. உண்ணாமலையம்மனு கரோகரா கரோகரா. சாமி உங்களுக்கு? சிவாய நமக. ஐயா உங்களுக்கு? நமச்சிவாய. முருகா உள்ள வச்சுக்கிறேன். தாத்தா ரெண்டா? சிவாய நமக. ஐயா உங்களுக்கு? உங்களுக்கு ஒன்று. சிவாய நமக. அரோகரா அரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒண்ணா? நமஸ்கார். ஐயா உங்களுக்கு? நமச்சிவாய வாழ்க. தயிர் சாதம். சிவாய நம. சாமி நமச்சிவாய வாழ்க. சிவாய நம. வச்சிருக்கு. சாமி உங்களுக்கு எத்தனை வேணும்? ரோகரா ரோகரா. எத்தனை சாமி உங்களுக்கு? தரேன். அரோகரா. சிவாய நமக சிவாய நமக. ஐயா உங்களுக்கு? சிவாய நமக சிவாய. குருஜி வாங்க ஐயா. ஐயா வாங்க. கிருத்திகை சாமி. கிருத்திகை வேணாம். ஆமாம் கிருத்திகை வந்தாரு. ஆமாம் ரெண்டா? நீ கேட்ட கேள்விக்கு பதிலையா? ஆமாம் ஐயா கிருத்திகை தான் பண்ணார். கேட்டு தரேன். அப்புறம் என்ன டைம்ல பண்ணாரு? அது அவர் தான் கேட்கணும். நீ எப்படி சொல்ல? கிருத்திகை அவர் தான் சொன்னார். ஐயா எந்த டைம் வந்து ஒரு 10 12 இருக்குமா? கிருத்திகை எப்போ பண்ணு சார்? அப்போ பண்ணுறாரு. நிமிஷம்.
இப்போ கிருத்திகை எப்போ பஞ்சு நீ கேட்க முடியுமா? போய் கிருத்திகையா என்ன சாப்பிடுறேண்ணா? வெள்ளை சாதம் ஐயா, வெள்ளை சாதம் இருக்குது, தயிர் சாதம் இருக்குது. தயிர் சாதம். ஓம் நம சிவாய. சாப்பிடுங்க ஐயா. ஆனால் உங்களுக்கு வெள்ளையா? தண்ணி பத்தாது. ஏன் பத்தாது? அன்னதானமே கிடையாது. நேற்று தான் சொன்னோம்ல, நானே வந்துனுக்கிறேனே. இன்னும் ஓனர் வரல. எதனா கேட்குறீங்க எந்த சாமியார்னா? யாரோ சோறு தாங்க வாங்கிக்கிறது தான். என்னப்பா ஓனர் வரல, உங்க கார் வரல? தெரியுமா? அவர் ஸ்பான்சர் இல்லைன்னா போட்டு அனுப்புறதெல்லாம் அவர் தான். யாருன்னா அதை கேட்குறாங்க. ஒருத்தர் கேட்குறாரு, கையெழுத்து போடுறது 4 நாளாக வெயிட் பண்ணுறோம், அவரை காணோம். என்ன கையெழுத்து? அந்த கண்ணாடிக்கு அதைத்தான் கேட்குறாங்களே தவிர, என்னப்பா அவர் வருவார், எங்கப்பா ஆளை காணோம், என்னாச்சு? உங்க மேல உயிராகிறாரு அவரு. நானும் தெரியும், எனக்கு தெரியும் அவருக்கு. ஆட்டோ வரும்போது எனக்கு ஸ்பான்சர் இல்லை தானேண்ணா. ஆனாலும் விடக்கூடாதுன்ட்டு அண்ணாமலையார் அருளால் ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கு. ஒரு 100 பேருக்கு கொடுக்கலாம். 200 பேருக்கு சொல்றேன். நான் ஒரு தோராயமா சொல்றேன். 100 பேருக்கு நம்ம கையில கொடுக்கலாம். கொடுக்கும் வயசானவங்களுக்கு அப்படின்னு. அதான் விடக்கூடாது அப்படின்னு. திருச்செந்தூர் சாமி, நமச்சிவாய சாமி, சந்தோஷமா இருங்க, சாப்பிடுங்க. சரி சரி, வாங்க ஐயா, வாங்க ஐயா. 1 2 சாமி. ஓம் நமச்சிவாய நமக. அரோகரா. சிவாய நமக. ஐயா சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய. தாத்தா 1 2 தயிர் சாதம் 1, மோர் சாதம், வெந்தய குழம்பு. சிவாய நமக. ஐயா ஓம் நமச்சிவாய. என்ன நீங்க பயங்கரமா சவுண்ட் விடுறாரு? அதான் போல தூக்கம் தெளிக்கிறதுக்கு. சிவாய நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய. அரோகரா அரோகரா. சாப்பிடுங்க. நீங்க யார் ஸ்பான்சர்? ஓம் நமச்சிவாய நமக்கு. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பா அன்னதானம் எல்லாருக்கும் ஓம் நம சாமி. எல்லாம் செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓகோன்னு இருங்க. ஓம் நமச்சிவாய. யூடியூப் பார்த்துக்கு ஓம் நம சாமி செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓகோன்னு இருங்க. ஓம் நமச்சிவாய. சாமி என்ன பயங்கரம் கொடுத்து பசங்களா? அப்படி இப்பதான் முடிஞ்சு இல்லை. வெந்தய கார குழம்பு. சிவாய நமச்சிவாய. வெந்தய குழம்பு. அரோகரா. சாமி வாங்க சாமி. நமச்சிவாய சாமி. 2ங்களா? ஓம் நமச்சிவாய நம்ம. எல்லாரும் நல்லா இருக்கணும். சாப்பிடுங்க. அரோகரா. நமசிவாய வாழ்க. சாப்பிடுங்க ஐயா. வாங்க சாமி, வாங்க வாங்க. உங்களுக்கு எத்தனை? 1 போதும். சிவாய நமக்கு. உங்களுக்கு சாமி இருக்கு? அரோகரா அரோகரா. தாத்தா என்ன தயிர் சாதம் இருக்கு, வெந்தய கார குழம்பு இருக்குது. வெந்தய நமசிவாய. தாத்தா 2 அரோகரா. ஐயா 1 2 ரொம்ப நன்றி. அதாவது இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட நான் 5 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு சேவையில் அவ்வளோதான் நடத்துகிறாங்க. வாழ்க வளமுடன். எனக்கு இப்போ கண்ணு தெரியாமல் போயிட்டனால ரொம்ப சிரமப்பட்டேன். கண்ணாடி கட்டினேன், உடனே கொடுத்துட்டாங்க. எப்படி பார்த்துட்டே இருக்கேன். வர கேம்ப் வந்து வாங்கிட்டீங்களா? சந்தோஷம். சந்தோஷம். ரொம்ப நல்லா தெரியுது. கொஞ்சம் பார்வை தெளிவாக இருக்குங்க. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் சந்தோஷம். சந்தோஷம். பயன்பட்டுங்க. சரி பத்திரமா வச்சுங்க. சரிங்க ஐயா. அவரா? எத்தனை வேணுமா? நமச்சிவாயம். உங்களுக்கு 1. நமச்சிவாய நமக. உங்களுக்கு ஐயா கார குழம்பு, வெந்தய கார குழம்பு. இல்லை வாங்கிங்க வாங்கிங்க ஐயா. உங்களுக்கு எத்தனை? சரி சரி.
நமச்சிவாய வாழ்க. ரெண்டானேனா ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆரோக்கியம். ஐயா எத்தனை வேணும் சாமி? ஒன்று கொடுங்க சாமி. சரி. சிவாய நம்ம சாப்பிடுங்க ஐயா. சாமி ஊருக்கா? வைக்கலையா அது? சரி சரி. ரெண்டா ஐயா? ரெண்டு. நமச்சிவாயம். வேணும் தண்ணி எத்தனை? அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா. ரெண்டா சாமி? ரெண்டு. சிவாய நம்ம சிவாய நம்ம. கலவை சாதமா? தயிர் சாதம் ஒன்று போதும். சரி. சிவாய நம்ம. உங்களுக்கு ஐயா? ஓம் நம சிவாய. தாத்தா ரெண்டு. வெந்தய காரக்குழம்பு. நமச்சிவாய. ரெண்டா? நமச்சிவாய. ஐயா எங்க ஐயா போனீங்க இவ்வளோ நாள்? இல்லை போயிட்டேன் கொஞ்சம். ஊருக்கு போயிட்டீங்கன்னு நினச்சா. சிவாய. ಶಿರಯ ಅಮರ್ವಿತದೆಂತೊಲ್ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ 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 ಅರುಣಾಚಲ உன்னையே மாற்றி ஓடாதுலத்திலே உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா புறம்பிடாதுனை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழைத்தோர் என்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சலா இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா மைமுல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினி இல்லையோ அருணாச்சலா ஒருவனா உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலா ஓவை போலென குன்னருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெருணாச்சலா காலம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்து நொடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா திரியுருவாகிய திருப்பை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முத்தமுத்தருக்கனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா கூறாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா எங்கிலும் மஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேலி புகழில் கேலி செய்யாதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா ஒளியில் பெரியரை கொல்லுரை கட்டி கொண்டெங்கன் வாழ்வே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா குணத்தோய் குறியாயினை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம தோற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளி நமன ஜல ஜமல தீடருணாச்சலா சாபாடுன்னை சாந்துணவாயான் சாந்தமள் கோவன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணா
அருணாச்சல சிவ அருணாச்சலா சித்தம் குளிர கதிரஸ்தம் வைரமுரவழிக்கிற அருள்மதி அருணாச்சலா Shiva Arunachala Shiva Arunachala Shiva Arunachala Arunachala Shiva Arunachala Shiva Arunachala Shiva Arunachala Arunachala mena ahame ninithavaragate verupai Arunachala அழகு சுந்தரம் போல அகமுன்னியூற்று அபிநமாயிருக்கோம் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அகம் புகம் தீர்க்கும் அககுகை சிறைய அமர்வித்ததென் கொல் அருணாச்சலா அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சலா நீங்கிடும் அன்னை பெரிதருள் துதிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் மேலுறுதியாயிருப்பாய் அருணாச்சலா புறம்பிடார் உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டா குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம தோற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் இருக்கும் அகிலொழிய மனஜலஜ மலரத்திய அருணாச்சலா சாபாடும் சாங்குணவாயாம் சாந்தமகோவன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சித்தம் குளிர கதிரஸ்தம் வைரமுரவழிக்கிற அருள்மதி அருணாச்சலா शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल मेन अहमे निमित्तवरगते वेरुपाय अरुणाचला அழகு சுந்தரம் போல அகமும் நீயூற்று அபிநமாயிரு
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अहं गुहं दीप्तुम् अह गुह शिरय अमृतगन्धुल् अरुणाचला